ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தோன்னா சாட்டர்டே வந்து இன்றைக்கி லீவு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டே லீவுனால பாப்பா வந்து நைட்டே சொல்லிட்டாங்க, அம்மா எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து வெஜிடபிள் பிரியாணி வேணாம் அப்படின்னு சொன்னாலும் தக்காளி சாதம் வைக்கலாம் பிளான் போட்டோம். அதுக்கு முன்னாடி காலையில் டிஃபன் என்னென்னா, நம்ம வீட்டில் இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் நான் செய்யலை. எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எப்போயுமே கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி தக்காளி சாப்பாடுக்கு புதினா கொத்தமல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி தக்காளி சாதம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து முட்டை கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணணும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உண்மையிலே வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம். நம்ம ஸ்கூல் போகிறப்ப பார்த்தோம்னா லஞ்சு செய்கிறது மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிடுவோம். ஆனால் இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைகளை கரெக்ட் டயத்துக்கு அனுப்புறது ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நான் நேர்லேருந்து பார்க்குறப்ப என் மக கிளம்பி போகலையும் நான் பட்டப்பாடு. அப்பப்பா லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, லஞ்ச் பேக் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் டெய்லியுமே எங்கள் பாப்பாவுக்கு நான் எடுத்து வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை தான் எடுத்து வைப்பாங்க. இன்றைக்கி நான் எடுத்து வச்சனால அப்போ ஒரு பிள்ளையை கிளப்பி ஸ்கூலுக்கு வந்து சேரவங்களையும் எவ்வளோ கஷ்டம். நம்ம ஈஸியாக ஏன் லேட்டுன்னு கேட்குறோம். இன்றைக்கி தான் தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேரண்ட்ஸ் அனுப்பிவிடுறது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே காலையிலே நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். தக்காளி சாதம் வச்சேன். அதுக்கடுத்து முட்டை, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரின்னு சொல்லலாம், குருமா மாதிரி வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் நமக்கு மடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. லீவ் அப்போ செஞ்சால் தான் இந்த வேலை. இன்றைக்கி இது தான் நாங்கள் பண்ண போகிறோம். நான் இட்லி சப்பாத்தி சாப்பிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இல்லை இன்றைக்கி சாதம் தான் வேணும்னு சொன்னாங்க, எடுத்து வச்சாச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.